வேண்டுமென்றே சில பேர் நம்மளை வம்புக்கு இழுப்பார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டு இல்லைன்னு பார்க்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, துளையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி உங்கள் சோதனைகளை தனிய வைப்பாள். உங்களுக்கு தனிமையை மாற்றுவாள், இனிமையை சேர்ப்பாள். இந்த சிம்மத்திற்கு இது நடக்கும். எப்படி? முதல்ல நம்ம ஜாதகத்தை ஆராய்ஞ்சிக்கணும். உங்கள் ராசியை முதல்ல எடுத்துக்கணும். சிம்மத்தை பொறுத்தவரை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஏன் இது என்னால் முடியாது? யாராவது போய் சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட போய் உன்னால் இது முடியாதுப்பா, இதுக்கு நீ லாய்க்காக மாட்ட அப்படின்னா கோவம் வந்துடும். அது மாதிரி இது உனக்கு திறமை கிடையாதுப்பான்னு சொன்னால் கோவம் வந்துடும். அது மாதிரி உங்களை யாராவது கண்டுக்காமல் போயிட்டால் சுத்தமாக கோவம் வந்துடும். அது காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், பிடிச்சா வாங்கணும். காசை விட தனக்கு பிடிச்சது மேலே விருப்பம் அதிகம். அதனால தான் காசையே பிடிக்கும் சிம்மத்துக்கு. காசு மேலே அவ்வளோ லைக் இல்லை. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கணும், அதுக்கு காசு தேவை, அதனால காசை பிடிக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உள்ளவங்க. இந்த சிம்மத்திற்கு 2வது வீடு பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. எங்கேருந்து தான் இந்த புத்திசாலித்தனம் வரும்னே தெரியாது. உங்களுக்காக ஏதாவது யோசிக்கும் போது அந்த புத்திசாலித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்குன்னா உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட முறையில் கிடையாது. என் பிள்ளைக்கு ஒரு சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைக்கு நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைக்காக நான் ஒரு விஷயம், ஒரு வண்டி வாங்கணும், வாகனங்கள், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், என் குடும்பத்திற்காக நான் இதை செய்யணும்னு என்னைக்கு சிம்மம் நினைக்குதோ அந்த நிமிஷம் புத்திசாலித்தனம். அப்படியே கண்ணதாசன் சொல்கிற மாதிரி அவருடைய பேனா தலை குனியும் போது பல எழுத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குமா அவர் மனசில். அது மாதிரி உங்களுக்கு அருவியாக கொட்டும். ஆனால் அதை ஸ்பெசிஃபிக்காக உங்களை யாருக்கிட்டையாவது தலை நிமிர்த்தி கொண்டு போகணும்னு நினச்சா அது நடக்காது. அதை கவனிச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம பேனா இங்கு இல்லாமல் நிற்கும். அப்போ சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? குடும்பத்திற்காக உங்கள் கௌரவத்தை உயர்த்தணும்னு நினச்சா உங்கள் கௌரவம் தானாக உயரும். அது மட்டும் இல்லை, இந்த 2வது வீட்டில் புதனுடைய வீடாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்கும். ஏதாவது ஆராய்ச்சி பண்ணால் அது நடக்கும். அதே மாதிரி சில அதை என்ன சொல்லுவாங்க, புல்லுருவிகள்னு சொல்லுவாங்க. அவர்களை களை எடுக்க முடியும் உங்களால் மட்டும்தான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களுக்கு வேண்டான்னா அந்த பழக்கத்தை நிப்பாட்டுற சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. சொல்ல மதியாதார் தலைவாசல் மிதியாதே. பிடிக்கலைன்னா பிடிக்கல தான். அதே பிடிக்கலேன்னு நம்ம சொல்லியிருப்போம். அவனே ஒரு நாள் நம்ம கிட்ட வந்திருப்பான், பேசியிருப்பான். நாமளே முதல்ல என்ன பண்ணுவோம், பேசுனதுனால அவனை கட்டி பிடிச்சி வாரி அணைச்சி அழுது அவன்கிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். இதுவும் சிம்மம் தான். புரியுதா? பிடிக்கலன்னு சொன்னதும் நான் தான். ஏன்னா அவன் பண்ண செயல் பிடிக்கல, அவன் என்னை தப்பாக பேசுனா, என்னை கேவலமாக பேசுனா, அதனால் நான் அவனை வெறுத்தேன். ரைட். ஆனால் வெறுத்தவன் அவன் என்னை தேடி வந்துட்டான், என்கிட்ட உதவி கேட்குறான், என்னை பாராட்டுறான், அன்பாக இருக்கிறான். எனக்கு அது தேவையே கிடையாது. அவன் அன்பு தான் எனக்கு தேவை. வாரி அணைச்சிப்பேன். இதுவும் சிம்மம். அதனால தான் சில நல்ல வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்கள் என்றைக்குமே இழக்க மாட்டாங்க. யாரை எங்கே வைக்கணும்னு சிம்மராசிக்கு தெரியும். யாருக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கணும்னு சிம்மராசிக்கு தெரியும். யார் எப்போ உதவி பண்ணுவாங்கன்னு சிம்மராசிக்கு தெரியும். ஸோ இதுவே சிம்மத்துடைய பலம். அது இந்த பலத்தை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். அதான் உங்கள் லைஃபோடைய வெற்றி. அப்போ தான் சோதனைகள் தனியும், அப்போ தான் தனிமை மாறும், இனிமை சேரும். 5வது வீடு குருவுடைய வீடு. உங்களுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷன் உதவி பண்ணுவான். யாரோ ஒரு பெரிய மனுஷன், சொந்தக்காரன் உதவி பண்ணுறதை விட நண்பனும் பெரிய மனுஷன் மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணுவான். நீங்கள் சொந்தக்காரனை திரும்பி பார்க்காதீங்க, விட்டுருங்க. நீங்கள் வளர்ந்த பிறகு சொந்தக்காரன் பின்னாடி வந்து நிற்பான். அப்போ பார்த்துக்கலாம், இன்விடேஷனில் பேசிக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியுடைய நாயகர்கள் யாருன்னா உங்கள் நண்பர்கள், பெரியவர்கள், குருமார்கள், சித்தர்கள், சாமியார்கள், குருமார்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் உங்களை தூக்கி விடுவாங்க. அதிகாரிகள் தூக்கி விடுவாங்க. பெரியவங்க, வயசில் பெரியவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அல்வா மாதிரி பெரியவங்க கையில் கிடப்பாங்க. உங்கள் வேலையெல்லாம் எடுத்து போட்டு அவங்க செய்வாங்க.
யாரையா நீ, எதுக்காக நீ எனக்காக வந்து இப்படி செஞ்சுட்ருக்கியா? குடும்பத்தில் உள்ளவங்க கூட செய்ய மாட்டான், என்னை 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறான், சல்லி பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறான், நீ இவ்வளோ தூரம் என்னை உயர்த்துறியா, நல்லா இருக்கியா, நான் உனக்காக செய்கிறேன் அப்படி சொல்லக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அப்போ சிம்மராசியோடைய பலம் அது. 7வது வீடு சனியோடைய வீடு. அதனால் சில ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்குன்னு வச்சுருப்பீங்க, அதை மீறம் பிடிக்காது. நான் சொல்லுவாங்கள்ல, இந்த மட்ட ரகமாக யோசிக்கிறது சிம்மத்துக்கு வரவே வராது. கலீஜியாக திங்க் பண்ணுறது வரவே வராது. தன்னை கேவலப்படுத்திக்கிறது வரவே வராது. எவ்வளோ நம்மளை மெருகேற்ற முடியுமோ அவ்வளோ மெருகேற்றுவீங்க. அதுவும் மற்றவனுக்கு முன்னாடி மெருகேற்றுறதுல அதுதான் உங்களுடைய பலம். ஒன்றும் தெரியாதது போல் நின்றுடுவீங்க. இல்லைன்னா அதிமேதாவியை எங்கேயுமே காட்டிக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பலம். இன்னொருத்தவனுக்கு முன்னாடி தலை குனியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். 9வது வீடு செவ்வாயுடைய வீடு. அதனால் பூமி லாபம் சிம்மத்துக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு காணி நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா வாங்கலாம், இடம் வாங்கணும்னா வாங்கலாம், பூமி சம்பந்தமான விஷயம். அது மாதிரி கோபமும் இப்படிங்கிறதுக்குள்ளே வரும். நாடி நரம்புலெல்லாம் கோபம் வரும். அந்த கோபத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டிடுவோம். புட்டிக்கலைன்னா அறுத்து எடுத்துணும் போல தோணும். இதுதான் சிம்மம். சிம்மத்தை பொறுத்தவரை தன் உடல் நலங்களில் நரம்பு விஷயங்கள், இரத்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தனிமை அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு பலம். அதில் ஒரு இனிமை இருக்கும். உங்களுடைய சோதனைகள் மாறணும், தனியணும்னா பெரியவர்களோட கூட்டணி வச்சிங்க, நண்பர்களோட கூட்டணி வச்சிங்க. அது உங்களை பெரிய அளவில் ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாசாங்கு காட்டுபவர்களோடு பழகவே வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, வேண்டாம். அவங்களை நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். பாசாங்கு காட்டுபவர்கள், சும்மா படம் காட்டுறவங்க, எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்கள் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. நீங்கள் எதுவுமே தனியாக முடிவெடுங்க. அதான் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியக்கூடாது. எதையுமே தாகத்தோடு இருங்க. எனக்கு போதுங்கிற எண்ணமே சிம்மத்துக்கு வரவே கூடாது. என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் ஏற்றுங்க. 10 ரூபா பணம் கொடுத்தாலும் ஏற்றுங்க. 10 ரூபாயெல்லாம் கேவலமான காசுன்னு சொல்லக்கூடாது. 10 ரூபா கொடுத்தாலும் தூக்கி பைக்குள்ள வச்சு. பசி, இறை தேடுதல் சிம்மத்தோடைய பலம். விழித்தரு, எவன் வேணாலும் ஏமாற்றுவான். போலி கையெழுத்து போட்டு ஏமாற்றுவான். உங்கள்கிட்ட ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டமே பக்கத்தில் உட்காந்துருப்பான். எவன் பேச்சு காதில் இருக்கக்கூடாது. சிவன் பேச்சை மட்டும் கேட்கணும். அதான் சிம்மம். சிவன் பேச்சை கேட்டால் சிம்மம். இதை மட்டும் பண்ணுங்க. உங்கள் சோதனைகள் தனியும், தனிமை மாறும், இனிமை சேரும். உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த வீடியோ பார்த்துட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்து பேரை நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பலமாக இருப்பார். உங்கள் குலதெய்வம் பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பற்பல யோகங்களை கொடுக்க போது உங்கள் குலதெய்வம் இந்த நேரம். உங்கள் தனிமையை மாற்றிட்டு இனிமையை சேர்த்து உங்கள் சோதனைகளை தனிய வைக்க போகிறாங்க உங்கள் குலதெய்வம். குலதெய்வத்து பேரை மட்டும் எழுதி இந்த கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். சிம்மராசிக்காரர்களே, பசித்திரு, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. தனிமையாக முடிவெடுங்க. இண்டிவிஜுவல் சிம்மத்தோடைய அழகு. நீங்கள் போடுற ஸ்கெட்சு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுமாரி சாப்பாடா பிடிச்ச வரைக்கும் சாப்பிடுங்க. பிடிச்சதை சாப்பிடுங்க. சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் தூங்கிடாதீங்க, தூக்கமே வராது. விழித்திரு, யாரையும் நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. நான் ரொம்ப ஓருயிர் ஈருயிராக இருக்கேங்க, அதெல்லாம் அப்புறமாங்க. பணங்காசுன்னு வந்துட்டோம்னா எனக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியும். ரகசியமே என்னங்க, யாருக்கும் தெரியாததுக்கு பேர் தான் ரகசியம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சிம்மராசிக்கு சோதனையே கிடையாது. நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். சிவன் இருக்க பயம் இல்லை. அந்த யமனையே நீங்கள் ஜெயிக்க முடியும் சிவனுடைய அருளால். நீங்கள் உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதி அனுப்புங்க இந்த கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நிச்சயமாக உங்களுடைய சோதனைகள் தனியே சிவனையும் சமயபுரம் மாரியம்மனையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் நிறைய பதிவில் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த மகா மாரியம்மன் சமயபுரத்தால் உங்களுக்கு சகல யோகத்தையும் கொடுப்பாள். யாராவது ஒரு ரூபத்தில் வருவாள், யாராவது ஒரு உருவத்தில் உங்கள் வீட்டுக்கு வருவாள்.
யாராவது ஒருத்தவங்க மூலமாக அவள் பேசுவாள், நான் தாண்டா பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னுவான். நமக்கே சிலுக்கும். இந்த சிலுப்பு உள்ள விஷயங்கள்லாம் சமயபுரத்தான் செய்வான். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.